நான் ஒரு ப்ரோக்ராம் ஒன்றுக்கு போயிட்டு ஸ்பீச் பண்ணிட்டு வந்த பிறகு எனக்கு ஒரு கோல் ஒன்று வந்தது. சார், நான் உங்களை கொஞ்சம் சந்திக்கலுமான்னு கேட்டாங்க. நிச்சயமாக சந்திக்கலும்னு சொன்னேன். ஒரு வாலிபர், 26 வயதுடைய ஒரு வாலிபர். அவர் என்னை சந்திக்க வந்தார். கவுன்சிலிங் அப்பாயின்மெண்ட்டை பெற்றுக்கொண்டு சந்திக்க வருகிறார். அந்த வாலிபர் என்கிட்ட சொன்ன விடயங்கள் இந்த சமூகத்தில் மிக முக்கியம். அவர் என்கிட்ட சொன்னார், சார், இதை நான் மிச்ச காலமாக மனசில் வச்சு கொண்டிருக்கக்கூடிய விடயம், எனக்கு இதுக்கு தீர்வு வேணும். நான் நிறைய இடங்கள் அவமானப்பட்டு மிக்கிறேன் சார். எனக்கு பெண்ணாக மாறணும் போல ஒரு ஃபீலிங் அடிக்கடி வந்துட்டு போகுது. நான் வீட்டில் இருந்தாலும் நான் மிச்சம் அதை கண்ட்ரோல் பண்ணி வச்சு கொண்டிருக்கிறேன், கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணி வச்சு கொண்டிருக்கிறேன். ஆனால் எனக்கு பெண்கள் போல் உடுக்கணும், பெண்கள் போல இதாக அவங்களோட சம்மந்தப்பட்ட பொருள்களை பயன்படுத்தணும், இப்படின்ற எண்ணம் தான் இருக்குது. சின்ன வயதுலேருந்து இருந்தது தான் சார். எப்போ பாய்ஸோட அப்படி பழகிறதுனால எனக்கு பெருசாக அதிகலை திருப்பி. ஆனால் எனக்கு இந்த ஒரு எண்ணம் அடிக்கடி வருது. என்ன செய்யுது, எனக்கு கொண்டும் விளங்குதில்லை. சில நேரங்கள் நான் என்னுடைய பேரண்ட்ஸ்டாலையும் எச்சு கேட்டிக்கிறேன், அவமானப்படுத்த வீட்டுக்கும் எனக்கு பிரச்சனை அடிச்சும் இருக்கிறாங்க. நான் அப்போ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கொள்வேன் அப்படின்னு சொல்லி. இதற்கான கவுன்சிலிங் எனக்கு இருக்கோ தெளிவு ஒன்று வேணும் தான் வந்திருந்தார். அன்பானவர்களே, நான் அவருக்கு சரியான கவுன்சிலிங் சரியான கைடன்ஸையும் கொடுத்து அனுப்பினேன். நான் இன்றைக்கி அதை கொஞ்சம் மேலோட்டமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஒரு ஆணாக பிறந்து பெண்ணாக தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடியவங்களை நாங்கள் சொல்வோம். நான் அந்த செக்ஷுவல் ஓரியன்டேஷனில் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். LGBT, அதில் T, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்னு சொல்லுவோம். தன்னை மாற்றிக்கொள்ளுதல் அர்த்தம். தான் ஒரு ஆணாக பிறந்து பெண்ணாக மாறுபவர்களை திருநங்கைகள் என்ற ஒரு மரியாதைக்குரிய வார்த்தையாலும், அதே நேரம் பெண்ணாக பிறந்து தன்னை ஆணாக மாற்றிக்கொள்பவர்களை திருநம்பிகள் என்ற ஒரு மரியாதைக்குரிய வார்த்தையாலும் தமிழ் மொழியிலே அழைக்கிறோம். மிகப்பெரிய ஒரு உண்மையாக தமிழ் மொழி மிக சிறப்பு வாய்ந்தது தான் சொல்கிறேன். அழகான ஒரு மரியாதையான வார்த்தை திருநங்கைகள், திருநம்பிகள். இதை நாங்கள் சரியாக தவறாக புரிஞ்சு கொண்டிருக்கிறோம் அன்பானவர்களே. என்னென்னா, சைக்காலஜி ரீதியில் தான் நான் கதைக்கிறேன், வேறு எந்த ரீதியிலும் கதைக்கிறது நான் விரும்பல. இதை நான் சைக்காலஜிஸ்டா, ஒரு கவுன்சிலரா, என்ன சைக்காலஜி சொல்லுதோ அதைத்தான் என்னால் கதைக்கலாம். இதுக்கு வேறு அப்படி இல்லை சார், இது இப்படி பேசி அப்படி இல்லை நீ என்னால் பேச முடியாது. நான் பேசுகிறது உளவியலை மாற்றினா தான், சைக்காலஜியை மாற்றினா என்னால் பேச முடியும். அதுதான் என்ன டியூட்டி. ஆணாக பிறக்கிறார் ஒருவர், வளர்ந்து வருகிறார், குறிப்பிட்ட வயது அடைகிற நேரம், இது எல்லாருக்கும் நல்லா வச்சுக்கொள்ளணும். 1000 ஆண்கள் எடுத்துக்கொண்டா 1000 ஆண்கள் 1000 இல்லை 1,00,000 எடுத்துக்கொள்ளுங்க, அதுதான் பெர்சன்டேஜ் சரியாக. 1,00,000 ஆண்களில் ஒருத்தர் இல்லாட்டி 2 பேருக்குத்தான் இப்படி ஒரு எண்ணம் வரும். இது நல்லா வச்சுக்கொள்ளணும். இது அப்படியே அடுத்த உடனே சொன்ன உடனே பட்டுன்னு என்ன செய்கிற, அந்த 1,00,000 அடுத்ததெல்லாம் சேர்ந்து இழிவுபடுத்துற. இதை செய்ய முடியாது. 1,00,000 ஆண்களில் ஒருத்தருக்கு இப்படி ஒரு இயல்பு வரும். 1,00,000 ஆண்களில் 2 பேர், மேக்சிமம் 2 பேருக்கு தான் இப்படி ஒரு எண்ணம் வரும். இது எப்படி வருகுது? யாரும் சொல்லி கொடுத்து வருகுதா? யாராலும் மண்டலுக்கு போடலுமா? உதாரணத்துக்கு உங்களுக்கு சிவப்பு கலர் பிடிக்குன்னு எடுத்துக்கொள்ளுங்களே. வேதா, அந்த சிவப்பு கலர் உங்களுக்கு பிடித்தது எப்படி? மேங்கதா, அது உங்களுடைய ஜெனட்டிக். மேங்கதா, நீங்கள் வாரீங்க, அது உணர்வு, உங்களுக்கு அந்த கலருடைய மேலே ஒரு ஈர்ப்பொண்டு இருக்குது. யாரும் சொல்லித்தரல இந்த சிவப்பு கலர் உனக்கு பிடிச்சிக்கோ, பச்சை கலர் உனக்கு பிடிக்கணும் அப்படி சொல்லித்தந்து வராது. மேங்கதா, அது உங்களோட அதுதான் சொல்லுவாங்க. அது என்னது, எங்களுடைய இயல்புகள் தீர்மானிக்கக்கூடிய குரோமோசோம்ஸ், DNA, மேத ஹார்மோன்ஸ், இதன் மூலம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாற்றம். அது எங்களுக்கு சிவப்பு கலர் பிடிக்குது. சிவப்பு கலர் சொல்லுவோமே, சிவப்பு கலர் ஒரு 98 பேருக்கு பிடிக்குது, 2 பேருக்கு கிரீன் கலர் தான் பிடிக்குது. அது அவங்களுக்கு ஏற்பட்டிக்கிற மாற்றம். அப்போ இந்த 98 பேரும் சிவப்பு கலர் 98 பேரும் பிடிச்சாக்களும் சேர்ந்து கூட கிரீன் கலர் பிடிச்சாக்கள் அவமானப்படுத்தலுமா? முடியாது.
இழிவாக பேசலுமா? முடியாது. அப்போ இவங்க நான் சொல்கிறேன், இது விளக்கத்தை சொல்கிறேன். இப்போ இவங்க வளர்ந்து வர சந்தர்ப்பத்தில் சில ஹோமோனுடைய தாக்கங்கள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதில் டெஸ்டஸ்டரோன், ப்ரொஜெஸ்டரோன், ஈஸ்ட்ரஜன் மேங்கதா இந்த மாதிரியான ஹோமோன்கள் மேங்கதா ஆக்சிடோசின் இப்படிப்பட்ட ஹோமோன்களுடைய தாக்கத்தினால ஒரு சில ஆண்களுக்கு அவனுடைய டிஎன்ஏ டிசைட் பண்ணுறதின் மூலம் இன்னும் சில புறக்காரணிகள் மூலம் அவனுடைய ஹோமோனில் சில மாற்றங்கள் ஏற்பட தொடங்கிவிடும். நீங்கள் அதை டெஸ்டோஸ்ட்ரோனுக்கு பதிலாக அவங்களுக்கு இன்னும் சில டெஸ்டோஸ்ட்ரோன் அளவு குறைந்து கொண்டு போகும். அது குறைந்து கொண்டு போகிற சந்தர்ப்பத்தில் நடக்கும் அங்கே பெண்மை தன்மைக்கான ஏற்படும். அப்போ இது தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. யார் தீர்மானித்தார்கள் என்று கேட்டால் யாருக்கு நான் கை காட்டுறேன் மேகதா இறைவனைத்தான் கை காட்ட வேண்டும். வேறு எதையான கையை காட்டுவது நாங்கள் இது சயின்ஸ் டிஎன்ஏ நிப்பாட்டி விடும். அப்போ டிஎன்ஏ யாட ஆர்டர் படி மாறுகிறது, டிஎன்ஏ ஹோமோன் யாட ஆர்டர் படி மாற்றப்படுகிறது பார்த்தா அது இறைவனை தன்னை கை காட்ட வேண்டும். வேறு எங்கே பேசி நாங்கள் இதுக்கு பதில் தேடுறோம். ஓகே, அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் நல்லா காணிச்சுக்கணும். அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் இப்படிப்பட்டவங்களுக்கு அந்த ஃபீலிங் வரும். மேதான் இந்த ஃபீலிங் வரும், அவங்களே அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண இயலாது. ஏன்னா அவங்களோட உள்ளால் ஏற்படக்கூடிய ஃபீலிங் அது. சரியா? அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் நாங்கள் சரியாக அவங்கள ஹேண்டில் பண்ணணும். இதுதான் முக்கியம். இதைத்தான் சொல்ல சரியாக அவங்கள கவுன்சிலிங் பண்ணணும். மேதான் ஏன்னா அவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கையும் அவங்க வாழத்தான் வேண்டும், அதில் தவறல்ல. ஆனால் அந்த வாழ்க்கையும் அவங்க பாதுகாப்பாக வாழணும். இப்படி அவங்களுக்கு ஏசி அவமானப்படுத்தி அவங்கள சமூகத்தில் ஒதுக்கினது போகிற உண்மையாகவே பாவம் அப்படிப்பட்டவங்க. இந்த பெற்றோர்களுக்கு நான் சொல்கிறேன், அப்படிப்பட்ட அவங்க வெளியே பற்றி யாட ஆதரவு அவங்க தேடுறது. அன்பானவர்களே, நீங்கள் பெற்ற புள்ளவர்கள் தானே, உங்களோட ரத்தம் வேங்கதான். அப்போ அப்படி வெளியே போனது போகிறோம் அவங்களுக்கு ஆதரவு இல்லை, அவங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கான வழி இல்லை, அவங்க இன்னும் தவறான வழிகள் ஈடுபடுறாங்க. வேங்கதா தவறான சமூகம் அவங்கள பயன்படுத்துது, அவங்களோட வாழ்க்கையே நாசமாக போகுது. அவங்க உண்மையாக நான் இந்த சமூகத்தில் முகமூடி போட்டு வாழ்கிற ஆட்களை விடவும் வேங்கதா தன்னை நல்லவென்று காட்டிக்கொண்டு ஆனால் உள்ளுக்குள்ள ஜராவையெல்லாம் செய்வான். வேங்கதா உள்ளு கெட்டதெல்லாம் செய்வான். வேங்கதா எத்தனையோ பெண்களோட வாழ்க்கையை பாழாக்கிக்கிறேன். எத்தனையோ கவுன்சிலிங்கில் பேசியிருக்கிறேன், தன்னை ஆம்பளமாய் காட்டிக்கொண்டு. ஆனால் பார்த்தா அப்படிப்பட்ட ஆளே இல்லை. அப்படி முகமூடியாக வாழ்கிற ஆட்களை விடவும் இவங்களுக்கு என்ன அவமானம் வந்தாலும் பரவாயில்ல ஓப்பனாக சொல்கிறாங்களே, நாங்கள் இப்படிப்பட்ட ஆட்கள்ண்டு சமூகத்தில் ஓப்பனாக சொல்லிட்டு வாழ்றதுக்கு அவங்கள பாராட்டத்தானே வேண்டும். இறைவன் மத்தியிலையும் அவங்க சிறப்புக்குரியவர்களே உண்மையாய்க்கிறாங்க. யாரையும் அவங்க ஏமாத்தல்ல. அவங்க யாரையும் ஏமாத்தல்ல, யாரையும் அவங்க அவங்களுக்குமே ஏமாற்றி வாழ்றதுக்கு யாரையும் ஏமாத்தல. அவங்க உண்மையா தான் யாரு என் ஃபீலிங் இது தாண்டு சமூகத்து மத்தியில் உண்மையாக ஓப்பனாக ஒத்துக்கொண்டு அவமானங்களை சந்திச்சு கொண்டு வாழ்றாங்க. எத்தனை பேர் இப்படி சமூகத்தில் பொய் முகமூடியை போட்டுக்கொண்டு அடுத்தவனை ஏமாத்திட்டு முனாஃபிக்தனமாக வாழ்ந்து அடுத்த பெண்களோட வாழ்க்கையை மாம்பழோட வாழ்க்கையை பாழாய் கொண்டு இருக்கிறீங்க. அப்போ அப்படிப்பட்ட ஆட்களை விட இவங்க சிறந்ததா இல்லையா? அதை யாரையும் அவமானப்படுத்துகிற உரிமைகளுக்கு இல்லை. இஸ்லாமிய ஹதீஸ் உண்டு தானே, ஒரு விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பெண் நாய்க்கு தண்ணி கொடுத்த ஒரு காரணம் படைச்சவன் சொர்க்கத்துக்கு எடுத்தான். ஏங்கதா யாரை இறைவன் எப்படி நேசிப்பான்னு சொல்ல தெரியாது, அவங்களோட எந்தெந்த நட்பண்பு இறைவனுக்கு பிடிக்கும்னு சொல்ல தெரியாது. நாங்கள் யார் அவங்கள பார்த்து கேவலப்படுத்துறதுக்கு, நாங்கள் யார் அவங்கள அவமானப்படுத்துறதுக்கு? எங்களுக்கு என்ன அதிகாரம் தந்திக்கிறது? படைச்சவனை ஏற்றுக்கொண்டால் எங்களுக்கு என்ன, எங்களுக்கு அதிகாரம் உண்டா? நான் சொல்கிறேன், இப்படிப்பட்டவங்க கட்டாயம் நல்ல ஒரு கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் சந்திச்சு உங்களோட ஃபீலிங் நான் பிழையா இல்லை, அது சைக்காலஜி விதிப்படி அது 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 அதை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. ஏங்கதா அது மனநோய் அல்ல. ஏங்கதா திரும்பவும் சொல்ல, அது மனநோய் அல்ல. அது இல்லாமக்கவும் முடியாது. நல்லா அமைச்சுக்கொள்ளணும். அப்படி ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு வந்துருச்சுன்னு சொன்னால் அது இல்லாமக்க முடியாது. சைக்காலஜி இல்லை, மருந்து கொடுத்தாலும் இல்லாமக்க இயலாது. சரி, அது இயற்கையாக ஏற்பட்ட ஒரு ஃபீலிங்காக இருக்கும். சரி, அப்படிப்பட்டவங்களை அரவணைச்சித்தான் அவங்கள நீங்கள் பாதுகாப்பான சூழலை கொண்டு போகணும். வீட்டை விட்டு வெளியே அனுப்பியோ அவமானப்படுத்தியோ அடிச்சோ இப்படி செய்யக்கூடாது. சரி, அப்படிப்பட்டவங்களை உமா அப்பாவுக்கு என்னென்ன விளங்குது இல்லையா? உங்களோட புள்ளோல் அப்படி இருக்கிறாங்களா, உங்களோட மகனோ மகளோ அப்படி இருக்கிறாங்களா, உங்களுக்கு விளங்குதா? கட்டாயம் ஒரு சைக்காலஜிஸ்ட்டு கவுன்சிலரை சந்தித்து அதுக்கான தெளிவை பெற்றுக்கொள்ளுங்க. சரி, உங்களோட பிள்ளைகளோட வாழ்க்கையை பாதுகாத்து கொண்டு போங்க. இவ்வளோதான் என்னால் சொல்லலாம். ஓகே, மீண்டும் ஒரு பதிவில்